கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு 3 நாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வெனஸ்டே வந்திருப்போம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் மட்டும் வரல. அது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு சென்னை வரைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் மெயின்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக மெயின்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போயிட்டு அங்கே எழுதுகிறப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஓகே, இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எக்ஸாம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸாம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ். எதுக்காக இதை திருப்பி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஆப்டி ரீசனிங்லாம் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நிறையா பார்ப்போம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னடா ரொம்ப கடுப்பாக இருக்குது, எல்லாம் பெருசாக இருக்குது, வேகாக இருக்குது, ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய ஸ்கிப் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு கைஸ், ஆல்ரெடி நிறைய பேர் சொன்ன விஷயம், நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய பேர் சொன்னது அப்படியே எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் இருந்துச்சு. அதை போய் எக்ஸாமில் நாங்கள் எழுதுகிறப்போ அது எங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றுமே லைக் சொல்லித்தர மாதிரி அந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா கொஷினுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு பெரிய ஸ்கோரிங் பார்ட்டாக ப்ரிலிம்ஸில் இருந்திருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கும் நம்ம அதான் பிளான் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் 10 o'clock நம்ம செஷன் ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு 45 minutes ப்ரிலிம்ஸ்க்கு SBIJA SBI POக்கான ப்ரிலிம்ஸ் செஷன் இருக்கும். அண்ட் அடுத்து 10:45 இருந்து அடுத்த 45 minutes பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெயின் செஷன் இருக்கும். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான டாபிக் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான டாப்பிக்கில் என்னன்னா, ஆல்ரெடி நான் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதில் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்திருந்தேன். அதனால் என்னால் கரெக்டாக 18 பேருக்கு நான் இது வரைக்கும் கரெக்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சவங்களுக்கும் சரி, அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சவங்களுக்குலாம் நான் திருப்பி அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்லி நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 18 members கிட்ட அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன அப்படின்னா, நான் டைம் எடுத்தாலும் கூட ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலாக அதில் டைம் கன்சியூமிங்காக இருந்தால் ஓகே தான். ஆனால் என்ன அப்படின்னா, டெய்லி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஒரு டாபிக் நான் கொடுக்குறேன். ஸோ டெய்லி இல்லாட்டியும் 1 day விட்டு 1 day, ஏன்னா அதுனா கூட எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி இல்லை அப்படின்னா 1 day விட்டு 1 day. ஸோ அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் டாபிக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அதில் பெஸ்ட்டாக எழுதுகிறவங்களோட எஸ்ஸே நான் அதாவது எஸ்ஸே ரைட்டிங் தான் மோஸ்ட்லி கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லெட்டர் ரைட்டிங் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதுவும் ஆல்டர்னேட் டேஸில் கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் இல்லாத டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நான் அவங்க நேமோட அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் டுமில் செஷன் கொண்டு வர்றப்போ அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் யாரோடது எல்லாத்தையும் சொல்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, ஸ்கூல்லே இந்த மாதிரிலாம் சொன்னால் பூஸ்டப் ஆகும்ல. இப்போ நார்மலாக யார் அனுப்பியிருக்கீங்கன்னு, இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ ஒரு 50 பேர் உட்காந்துருக்க கிளாஸில் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் மித்தவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ஆன்லைன், அதனால் யார் அனுப்பணுன்றது தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் மித்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அனுப்பினவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும், பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் மெயினாக. ஸோ இது இந்த இதில் யார் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இன்றைக்கி நான் சொல்கிற டாப்பிக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அதில் மித்தவங்களுக்கும் நான் கரெக்ஷன் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கிற ஒரு 3 members தான் நான் அடுத்த நாள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ டெய்லி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி டுமில் செஷன் ப்ளஸ் மெயின் செஷன் இருக்கும் கண்டிப்பாக. டுமில் மெயின் செஷன் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இது 3மே போகுது. பிகாஸ் அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து தான் சென்னை போகிற வேலையே இருக்கும். அதனால் அடுத்த பெருசாக வேறு எந்த அஃபிஷியல் ஒர்க்கும் இல்லை. அதனால் ஒரு நாள் கூட கேப் வராது. மண்டே டு சாட்டர்டே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு தங்கங்களா, மெயின் செஷன் முக்கியமானது. ப்ரிலிம் செஷன் ப்ளஸ் மெயின்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இது 3மே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களே நம்ம kaneeshreenalogics ஆப்பில் எஸ்எஸ்சிக்கான கோர்ஸ் அண்ட் பேங்கிங்கான கோர்ஸ்க்கு உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்ட் பேங்கிங்கான கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு affairsCloud டெஸ்ட் பேக்கேஜும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆப் ரிலேட்டடாக என்ன குவரிஸ், அதாவது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை இல்லை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
help@oliveboat.in help@oliveboat.inக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். அண்ட் வேறு ஏதாவது affairsCloud பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், இது நம்ம சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ நாளைக்கு இருந்து தீபாவளி நாளும் நாளைக்கு இருந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க கைஸ். ஸோ டாடா பை, see you.